குட் ஈவினிங். கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் எக்ஸசைஸ் 5.1 பார்க்கலாம். ஸோ இதில் ஒரு சில இம்பார்ட்டன்ட் சம்ஸ் மாதிரி பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 5.1 எக்ஸசைஸ் 5.1ல் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ஏரியா ட்ரையாங்கிள் அது எல்லோரும் போடுறீங்க. செகண்டில் பார்த்தீங்கன்னா கொலினியர். ஸோ ஏரியா ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0 வந்தால் கொலினியர்னு சொல்கிறோம். ஸோ தேர்டு ஒன்று ஏரியா ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ எல்லா சம் ஒரு டே பார்த்துருவோம். ஸோ இதில் ஃபஸ்ட் சம் பாருங்கள், ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ஸோ பாயிண்ட்ஸ் 1, -1, -4, 6 and -3, -5. இந்த பாயிண்ட்ஸ் நம்ம அப்படியே எடுக்கக்கூடாது. இதை நம்ம பிளாட் பண்ணிவிட்டு ஆன்டி கிளாக் வைஸை நம்ம எடுக்கணும். நான் ரஃபாக தான் பிளாட் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும், இது ப்ளஸ்ஸு மைனஸ். அப்போ இந்த குவாட்ரண்ட் தான் ப்ளஸ்ஸு மைனஸ். 1, -1. இது மைனஸ் ப்ளஸ் இந்த குவாட்ரண்ட்டு -4, 6. ஸோ போத் ஆர் மைனஸ் தேர்ட் குவாட்ரண்ட்டு. ஸோ -3, -5. ஸோ நம்ம ஆன்டி கிளாக் எடுக்கும்போது ஸோ ஏபிசின்னு எடுத்துக்கலாம். ஸோ இதை ஜாயின் பண்ணுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம லெட் x1, y1 அப்படி பார்த்தீங்கன்னா -3, 5. நீங்கள் கேட்கலாம், சார் ஆன்டி கிளாக் வைஸ் இது சார் எடுத்தீங்க அப்படின்னு. ஸோ ஆன்டி கிளாக் வைஸ் இந்த டைரக்ஷனு. ஸோ நீங்கள் எங்கேருந்து போகலாம், ஏபிசி அல்லது மேலேருந்து ஏபிசி அல்லது எங்கேருந்து ஏபிசி. ஸோ இந்த டைரக்ஷனில் நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இதே மாதிரி பி ஆஃப் x2, y2 -4, 6. C of x3, y3 -3, B வந்து இந்த பாயிண்ட்டு 1, இங்கே எழுதிடலாம் 1, -1. லாஸ்ட் C வந்து -4, 6. -4, 6. ஸோ ABC. ஸோ ஏரியா triangle ABC equal to half modulus of x1, y1, x2, y2, x3, y3, again x1, y1. அந்த 1, 2, 3 கீழே சபீஸில் போடுங்க, ஸ்கொயர் மாதிரி போட வேண்டாம். ஸோ இப்போ 1/2 x1, y1 -3, -5. 1, -1, -4, 6. again x1, y1 -3, -5. இது நம்ம இப்படி மாடல் பண்ணணும். அதாவது டவுன்வர்ட் ஆஃப்வர்டு. இப்போ டவுன்வர்டில் ஒரு ப்ராக்கெட்டில் 1 3s are 3, 1 6 are 6, 4 5s are 20, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ். அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டுக்கணும். ஸோ 1 5s are 5, -5. இங்கே 1 4s are 4, மைனஸ் இன்டு மைனஸ் ப்ளஸ்ஸு. இங்கே 3 6 are 18. இது சிம்பிளை பண்ணுங்கள். 1/2 இது பார்த்தீங்கன்னா 29 வருது. இங்கே மைனஸ் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா -19 வரும். அதாவது இங்கே -5ல் 4 போச்சுன்னா -1 இருக்கும்போது -19. இப்போ 1/2 29. இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ அப்போது 1/2 இதை ஆட் பண்ணும்போது 48. ஸோ இதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணும்போது 2ஆல் 24 ஸ்கொயர் யூனிட். இதுதான் ஃபஸ்ட்டு சம்மு. ஸோ இதே மாதிரி நம்ம செகண்ட் சம் போடலாம் பாருங்கள். அது ஈஸி தான். அதே செகண்ட் பாருங்கள். ஸோ செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா எல்லாமே நெகட்டிவ் கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. ஸோ -10, -4. இப்போ -8
-1. அப்போ -3 -5. ஸோ இந்த ட்ரையாங்கிள் வர இப்படி வருது. இது எக்ஸ் இது ஒய்னு எடுத்துட்டேன். ஸோ இங்கே தான் -10, -4 இருக்குது. இங்கே -3, -5. இங்கே பார்த்தீங்கன்னா -8, -1. ஸோ மாதிரி ஏபிசின்னு எடுத்துக்கலாம். இப்போ டேட்டா அப்ளை பண்ணுங்கள். ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி equal to 1/2 modulus of இந்த வேல்யூ தான். -10, -4, -3, -5, -8, -1, again -10, -4. ஸோ இங்கே x1 எழுதுனீங்க. ஒரு சம் எழுதி அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. அது எல்லா சமம் போட்டுக்கிறதுமா டைம் ஆகும். ஸோ அது 10 5 சார் 50. அதே மாதிரி இங்கே 3 1 சார் 3. இங்கே 4 8 சார் 32. மைனஸ் போட்டு அப்ளை மட்டும் பண்ணும்போது 4 3 சார் 12. 8 5 சார் 40. இங்கே ப்ளஸ் 10. ஹலோ ஸோ இதை சிம்பிளை பண்ணுங்க. இங்கே 1 10 சார் 10. ஸோ ஆஃப் இதெல்லாம் ஆட் பண்ணுங்க அப்படின்னா 85 மைனஸ் இதெல்லாம் ஆட் பண்ணால் 62 23 வரும். ஸோ 23 கேன்சல் பண்ணிங்கன்னா 11.5. ஓகேவா? 22னா 11 வரும் பாதி, அந்த 1ல் 0.5. ஓகேவா? இது நம்ம அப்படியே செகண்ட் சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா கொலினியரான்னு செக் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கொலினியர் அப்படின்னா இந்த ஏரியா ட்ரையாங்கிள் மஸ்ட் பி 0. ஸோ அதுக்கு தான் நீங்கள் படம் போடணும் அவசியம் இல்லை, ஏரியா மட்டும் தான் படம் போடணும். ஸோ செகண்ட் நம்ம டைரெக்டாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எழுதிக்காங்க. ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி நம்ம பேர் வச்சுக்கலாம். 1/2. ஸோ செகண்டில் ஃபஸ்ட்டு சம்மு -1/2 3 -5 6 -8 + 8 again -1/2 3. ஸோ அது அப்படி எழுதுங்க. இப்போ ஆஃப் ஆல் மட்டும் பண்ணும்போது 6 ஆஃப் எவ்வளோ வரும்? 3. அப்போ மைனஸ் வரும்போது -3. இங்கே 5 8 40. இங்கே -20 வரும். ஓகேவா? மைனஸ் இப்படி பண்ணும்போது -15, -48, 6 8 48. இங்கே 8ல் ஆஃப் தெரியும் நம்மளுக்கு -4. ஓகேவா? அப்போ 1/2 இதெல்லாம் சிம்பிளை பண்ணோம்னா எவ்வளோ? 67. -67 இது -67 வரும். ஸோ 67 என்ன ஆயிடுது நம்மளுக்கு? மைனஸ் சொல்லும்போது -67 + 67. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு வந்து 0ன்னு வரும். ஸோ 0 × anything 0. Therefore given points are collinear. ஸோ கொலினியர்னா ஒன்றும் இல்லை, 3 புள்ளியும் ஒரே லைனில் இருக்கதா அர்த்தம். இதெல்லாம் நீங்கள் பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். கிராஃபில் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வந்து அது கொலினியர்னு பேர். ஓகேவா? அதில் ஒரே ஆன்சரை கொடுக்குது, அதாவது ஒரே இடத்துல மீட் ஆகுதுன்னா கொலினியர். ஸோ கொலினியராக 3 points லை அந்த சேம் லைன். இப்போ 3 பாயிண்ட் இங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குன்னா இது 3 ஒரே கோட்டில் வந்ததுன்னா இதுக்கு பேர் தான் கொலினியர்னு பேர். ஓகேவா? ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் ஆஃப், அது சிம்பிள் தான். ஏபிசி கொடுத்துருக்காங்க, அதையும் போடலாம். ஸோ செகண்டு ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி 1/2 ஆஃப். இந்த வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. என்ன கொடுத்துருக்காங்க? ஏ பி + சி, பி சி + ஏ, சி ஏ + பி, அகைன் ஏ வேல்யூ ஏ பி + சி. ஸோ இதில் அப்படி மாடல் பண்ணணும். 2 லெட்டர் இருக்குது. இப்போ ஏசி × ஏ², ஏசி + ஏ². இது மட்டும் பண்ணும்போது ஏபி + பி². இப்படி மட்டும் பண்ணும்போது
பிசி ப்ளஸ் சி ஸ்கொயர் இது ஒரு ப்ராக்கெட்டு மைனஸ் அப்ளை பண்ணுங்க. அப்ளை பண்ணும்போது என்ன வரும்? பி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி. அதே மாதிரி மட்டும் ஒன்று சி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஆர் சிஏ ரெண்டும் ஒன்று தான். ஒன்று ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி. இது மைனஸ் உள்ள கொடுத்தோம்னா என்ன ஆகிடும்? டோட்டலாக 0 ஆகிடும். ஏசி ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் plus BC plus C square இந்த minus B square minus BC minus C square minus AC minus A square minus AB. ஸோ பாருங்க இது எல்லாமே கேன்சல் ஆகிடும். ஸோ ஏசி பார்த்தீங்கன்னா ஏசி ஏ ஸ்கொயருக்கு ஏ ஸ்கொயரு பி ஸ்கொயருக்கு பி ஸ்கொயரு சி ஸ்கொயருக்கு சி ஸ்கொயரு பிசிக்கு பிசி ஏபிக்கு ஏபி. ஸோ எல்லாமே 0 ஆயிடுச்சு. இப்போ 0 into anything 0. Therefore given points ஆர் கொலினியர். இது எழுதணுமா சார்? கட்டாயமா இந்த கொலினியர் வார்த்தை எழுதணும். கொடி விட்டு வந்துடக்கூடாது. 0 வந்ததுனால இது கொலினியர் இருக்கு. நீ கணக்கே தப்பானா கூட நீ கொலினியர் எழுதி வந்தீங்கன்னா 1 மார்க் கிடைச்சிடும். சரி, அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க. தேர்ட் கொஸ்டின் அவங்களே பாக்ஸ் மாதிரி போட்டு ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அது என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா எவ்வளோ 20 ஸ்கொயர் யூனிட். ஏரியா ட்ரையாங்கிள் என்ன? ஃபார்முலா ஆஃப் இன்ட்டு x1 y1 x2 y2 x3 y3 அகைன் x1 y1 ஈக்குவல் டு 20. இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இதுக்கு வந்து படமாக போட தேவையில்ல. 0 0 P8 6 2 again 0 0 equal to 20. இந்த 2 ரைட் சைடில் வந்தால் 220 40 வரும். இதை இன்ட்டு பண்ணிங்கன்னா 0 ப்ளஸ் 2P 6 into 0 0 மைனஸ் அப்ளை பண்ணும்போது மைனஸ் போட்டிங்கன்னா 0 6 8s are 48 இங்கே 0 ஈக்குவல் டு 20 into 2. ஸோ 20 into 2 உங்கள் 2P மைனஸ் 48 வருது ஈக்குவல் டு 40. ஸோ 40 ரேஷியோ பண்ண போனால் 2P is equal to 40 plus 48. ஸோ 40 plus 48 வந்து எவ்வளோ ஆச்சு? 88. ஸோ 2 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு 44. ஸோ இதே மாதிரி தான் செகண்ட் சம்மு. அது ஃபர்ஸ்ட் ஒன்று. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்க? ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள். ட்ரையாங்கிள் சிம்பிள் போட்டுடுறேன். நீங்கள் ட்ரையாங்கிள் வேர்ட் சொல்லலாம். ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் பார்த்தீங்கன்னா 32. ஸோ இதோட வேல்யூ அப்படியே அப்ளை பண்ணுங்க. நம்ம ஆர்னு எல்லாரும் பாடல தேவையில்லை. அதுனா பிபி ஃபைவ் 6 5 minus 2 அகைன் பிபி ஈக்குவல் டு 32. இந்த 2 சைடு போனால் 64 மாறிடும். இப்போ இது மட்டும் என்ன வருது? 6P P6 போகிறத 6Pன்னு போகிறது பெட்டர். ஓகேவா? அதே மாதிரி -10 இங்கே 5B மைனஸ் போட்டு அப்ளை பண்ணுங்க. அதே 5P 6 5s are 30 minus 2P equal to 32 into 2. பாருங்க 6P இந்த மைனஸ் உள்ள கொடுத்தீங்கன்னா 6P minus 10 plus 5P minus 5P minus 30 plus 2P. இந்த மைனஸ் இன்சர்ட் பண்ணால் இது மைனஸ் மைனஸ் இது ப்ளஸ் ஆகிடும். ஈக்குவல் டு 64. இப்போ 5P கேன்சல் ஆகிடுது. இங்கே டோட்டலாக 8P வருது. இங்கே -40 வருது ஈக்குவல் டு 64. ஸோ 8P is equal to 64 plus 40. அப்போ 8P is equal to எவ்வளவு? 104. P is equal to 104/8. ஸோ இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 2 2s are இங்கே 4 2s are அகைன் 4 கேன்சல் பண்ணோம்னா 1 4s are 4 மிச்சம் 1 3 4s are 12. அப்போ P is equal எவ்வளோனா 13. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பப்ளிக்கில் கேட்காத கேள்விகள் இவையெல்லாம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வருங்காலங்களில் கேட்கலாம். ஓகேவா? ஸோ அடுத்தபடியாக இந்த கொஸ்டின் நம்பர் 4.
கொஷின் நம்பர் 4. எனக்கு ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரியும், நிறுத்தி ஸ்லோ பண்ணி பாருங்கள். எல்லாமே இந்த எக்ஸைஸ்க்குள்ள சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? கொஷின் நம்பர் 4 பார்த்தீங்கன்னா, given points are collinear then find the value of A. ஸோ கொலினியர்னு எடுத்துக்கலாமா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஈக்குவல் டு 0. இதுக்கு ஒரு மார்க் கொடுத்துருவாங்க. given points are collinear எழுதிருக்க மேலே. given points are